வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதுக்கு மேலே முட்டையை விட 200 மடங்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு விதை, அந்த விதையினுடைய விரிவான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ எலும்புகளை மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடல்களுக்கும் அந்த விதை என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது, அதுவும் முட்டையை விட 200 மடங்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அது எலும்புகளை பலப்படுத்து அப்படின்னா அப்போ என்ன விதமான ஒரு விதையாக அது இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு விதைங்க. எள்ளு விதை அளவில் சிறிதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே வரவிடாது. உடலுக்கும் பல்வேறு விதமான மருத்துவமைகளுமே கொடுக்கும். ஸோ அதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்துனுடைய செறிவை பெறுவதற்கெல்லாமே நம்ம எள்ளு விதையை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படக்கூடிய வயதில் எள்ளு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் ஏற்படாமல் நமக்கு முன்னாடியே தடுக்கும். அதுக்கு எள்ளு விதைகளை கால்சியம் சத்து இருக்குது. இப்போ 100 கிராம் எள்ளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 975 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஸோ இது பாலில் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கால்சியம் சத்து பெறணும் அப்படின்னா இந்த எள்ளு விதைகளை எடுத்துக்கலாம். துத்தநாகம் சத்துமே இதில் இருக்குது. ஸோ ஜிங்க் பார்த்தீங்கன்னா எலும்பு அடர்த்தி, அந்த போனுடைய மைனரல் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கு, போனுடைய மினரல் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருக்குங்க இல்லையா. ஸோ இது எலும்புகளினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு இந்த பாஸ்பரஸ் மெக்னீசியம் 2 தாதுகளுக்குமே எள்ளில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான அளவுக்கு, அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் உறுதியாக இருக்கும். போதுமான அளவுக்கு எலும்புக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் எள்ளு விதையை எடுத்துக்கலாம். இப்போ குறிப்பாக 60 வயதில் அந்த வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய முழங்கால் வலி மற்றும் கீழ்வாதம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த நோய்களுக்கு எல்லாமே எள்ளு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எள்ளில் இருக்கக்கூடிய செப்பு சத்து, அதாவது காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காப்பர் சத்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை உங்களுக்கு முன்னாடியே குறைக்கும். ஸோ அப்போ 60 வயதுலையுமே உங்களுக்கு அந்த மூட்டுகளில் வீக்கங்கள் இருக்குது, அதை முன்னாடியே குறைச்சிக்கலாம். குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டிலேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா பராமரித்துக் கொள்ளலாம், பாதுகாத்துக்கலாம். ஸோ இது மூட்டுகளினுடைய நெகிழ்வுத்தன்மையை உங்களுக்கு மேம்படுத்துறதால அந்த மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை எல்லாம் குறைக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே ஏற்படாமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். குறிப்பாக மூட்டு வலி, மூட்டு வீக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பொதுவாக எள் விதை என்னென்ன மருத்துவமைகள் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த எள்ளு விதைகளில் செசமின் அப்படின்ற ஊட்டச்சத்து இருக்குங்க. ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய இந்த செசமின் அப்படின்ற வேதிப்பொருள் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு செல்லாத போது, ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காத போது மயக்கம், சோர்வெல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம பிபி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தணும் அப்படின்னா பொட்டாசியம், செசமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வேணும். அது எல்லாமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எள்ளு விதைகள் இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நம்மளுடைய அந்த இதயத்திற்கு வேண்டிய ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டங்கள் ரத்த நாளங்களில் போகாமல் தடுக்கிறதே கெட்ட கொழுப்புகள் தான். ஸோ அப்போ உடலில் படிந்திருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை அளித்து மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலப்படுத்துறதுக்குமே எள்ளு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாங்க. எள் விதை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். மலச்சிக்கலுக்கெல்லாம் தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். 60 வயதுக்கு மேலே செரிமான மண்டலம் நமக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஸோ வயசாக ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்பாடுகளை இழந்துகிட்டு தான் வரும். ஆனால் அந்த சமயங்களிலுமே நம்ம நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு செரிமான மண்டலத்தை நம்ம வலுப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எள்ளு எடுத்துக்கிறீங்கன்னா எள்ளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை உங்களுக்கு வராமல் தடுக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகளை நார் சத்து கொண்டு உடைத்து செரிமானத்தை எளிமையாக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலேயே தேங்க வைக்காமல் குடல்கள் எளிமையாக வெளியேற்றிவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே கூட நீங்கள் எள்ளு பயிரை எடுத்துக்கலாங்க. தசை வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்தை கொடுத்து உங்களுடைய உடலை பலப்படுத்துறதுக்கு 60 வயதிலுமே நீங்கள் இந்த முட்டையை விட 200 மடங்கு உங்களுக்கு அந்த
ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தசைவலியை வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த எள்ளு விதையை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முட்டைக்கு மாற்றாக தாவர அடிப்படையிலான புரதம், அந்த பிளான்ட் புரோட்டீனை வந்து உங்களுக்கு எள்ளு பயிர் வந்து வழங்குங்க. ஸோ இது வந்து வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய தசை இழப்பு, சார்கோபீனியாவை வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் தசைகள் தளர்ந்து விடுவது, தசைகளில் அழுத்தம் ஏற்பட்டு தசைகளில் வீக்கங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டது, தசைகள் வந்து தளர்ந்து போகும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தசைகள் வந்து உங்களுக்கு வலி ஏற்படும், தசை பிடிப்பெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு புரதச்சத்துக்களை கொடுத்து தசைகளுக்கு வந்து வலிமையை கொடுக்கறதுக்கு எல்லாமே எள்ளு பயிரை வந்து 60 வயதிலுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா தொடர்ந்து எள்ளு விதையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எள்ளில் வந்து செசமின் மற்றும் செசமோலின் அப்படின்ற தனித்துவமான லிக்னான்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைத்து செல்கள் வந்து முதுமையடையாமல் முன்னாடி தடுத்து நிறுத்திடும். ஸோ குறிப்பாக கல்லீரல் வந்து பாதிப்படுவதை தவிர்த்து உடலை தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து எள்ளு விதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 60 வயதிலுமே நீங்கள் உங்களுடைய உடலமைப்பு வந்து பலமாக வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக எலும்புகள் அதெல்லாமே பலமாக இருக்கும். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு வாழ முடியும். அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இந்த எள்ளு விதை வந்து உங்களுக்கு 60 வயதில் வந்து அதிகரிக்குங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எள்ளு விதைகளில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தோடு சேர்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா துத்தநாகம், ஜிங்க் இருக்குது, செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். அடிக்கடி ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் வந்து உங்களுடைய உடலை பாதுகாப்பதன் மூலமாக உடல் வந்து நலிவடையாமல் தடுத்து எலும்புகளுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கெல்லாமே இந்த எள்ளு விதை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு மஜ்ஜை மற்றும் ரத்த அணுக்களினுடைய மேம்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஸோ எலும்புகளை பலப்படுத்துறதுக்காட்டிலும் எலும்பு மஜ்ஜை மற்றும் ரத்த அணுக்களை மேம்பாடு அடைய வைக்கிறதுக்குமே எள்ளு விதைகள் வந்து நம்ம 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எள்ளு விதைகள் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் தாமிரம், காப்பர் இருக்குங்க இல்லையா, இது வந்து ரத்த சிகப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸை வந்து உங்களுக்கு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ரத்த சோகை வந்து தடுத்துக்கலாம். 60 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய ரத்த சோகையை தடுத்து எலும்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் விநியோகத்தை உங்களுக்கு கொடுக்குறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எள்ளு விதைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறையாமல் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கொண்டு சேர்க்கறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு அறிகுறிகள் இருக்காது. அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து மெக்னீஷியத்தினுடைய பலமும் உங்களுக்கு வந்து இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களில் சொல்ல போகும்போது உங்களுக்கு குறிப்பாக இன்னும் ஒரு ஊட்டச்சத்து வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதாவது மெக்னீஷியத்தினுடைய பலன், அந்த மெக்னீஷியத்தினுடைய பலன் வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எள்ளு விதைகள் இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம், கால்சியம், சந்தை எலும்புகள் இதெல்லாமே வந்து, அதாவது கால்சியம் சத்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் சரியாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு கால்சியம் சத்து உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கால்சியம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு எலும்புக்குள்ள தேவையான மெக்னீஷியம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்துறதுக்குமே நீங்கள் தொடர்ந்து எள்ளு விதைகள் வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எள் விதைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். எங்கேயுமே பேலன்ஸ் தர மாதிரி கீழே விழக்கூடிய அபாயமே இல்லை. நலமோடு நம்மளால் வாழ முடியும். நலமோடு நீங்களும் வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.